சோல் ஸ்பிரிட் பாடியில வந்து ஏதாவது கேள்வி இருக்காப்பா உங்களுக்கு? ஏதாவது டாபிக்ஸ் பார்க்கணும்னு இருக்கீங்க, இல்லைனா கிளாரிட்டி வேணும் இந்த மாதிரி? சாம்பல் இல்லண்ணா இல்லையா? இது சில கேட்டிருந்தீங்க பொருட்கள் ஏனோக் பத்தி கொஞ்சம் டவுட் இருக்கு, இல்லைனா அந்த மாதிரி அந்த கிளாரிட்டி இது பார்க்கணும் சொல்லிட்டு. ஏன்னா சிங்கராஜ் நேத்திக்கு சொல்லிட்டு இருந்தாரு. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா அதுல ஏனோக்ல? நம்ம திருப்பி பார்க்கணும்னா லைட்டா ரீகேப் மாதிரி பண்ணிட்டு நம்ம போகலாம். நேத்திக்கு நான் ஆனா போன வாட்டி நான் கொஞ்சம் ஃபாஸ்டா எடுத்ததுக்கு காரணம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால தான் பார்த்தோம் சீக்கிரமா. அந்த இன்று நான் உனக்கு சொல்லிக்கிறேனா இருக்கட்டும், இந்த லூக்கா 23:43 அதுவா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அந்த டிரான்ஸ்பிகரேஷன், ஓகே, மோசே ஏலியா வந்து மருவ மலையில காட்சி தந்ததா இருக்கட்டும், அது நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால தான் நம்ம ஃபாஸ்டா போனோம். மற்றபடி இல்ல. ஸோ அப்போ உங்களுக்கு அதுல கிளியரா தான் இருக்கு எல்லாருமே நம்ம பார்த்ததுல, எந்த கிளாரிஃபிகேஷன் இல்லையா? கிளியரா ஓகே சரி, ஓகே. அப்ப நம்ம இன்னைக்கு டைரக்டா ஹெல் டாபிக்கே போயிடலாம். சரி சரி, இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா நரகம். ஓகே, அதான் டாபிக்கு. இதில் முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, பழைய ஏற்பாடில் புதிய ஏற்பாடில் நரகம் சொல்கிற வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கு, எந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நரகம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பைபிளில் எப்படி வந்தது, இல்லை பைபிளில் கொடுக்கப்பட்ட தண்டனையை காமிக்கப்படும் சொல்லி பார்க்குறோம். சும்மா நம்ம வந்து ஹெல் சொல்லி போட்டாலே NIV பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா 15 வாட்டி வந்திருக்கு புதிய ஏற்பாட்டில். அதே வந்து KJV பைபிளில் பார்த்தோம்னா 54 வாட்டி டோட்டலாக வந்திருக்கு சொல்லி பார்க்குறோம். நரகம் சொல்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாடு, ஓகே, ரெண்டுத்துலையுமே. ஸோ நரகம் சொல்கிற வார்த்தை இது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா பாதாளம் சொல்லி சொல்லுவாங்க நரகம் சொல்கிற வார்த்தையை. அதே நேரத்தில் இன்னொன்று வார்த்தையே என்னதுன்னா நரகம் சொல்லியும் யூஸ் பண்ணுவாங்க தமிழ்ல. ஓகேவா? அந்த சூழ்நிலைக்கு எப்ப நம்ம அதை வந்து பாதாளம் நரகம் நரகம் சொல்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க சொல்லி பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது மட்டும் தான் நரகமா சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கு, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மொத்தம் 4 வார்த்தைகள் வந்து நரகம் சொல்ற வார்த்தைக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. நரகம் சொல்ற இந்த ஹெல் சொல்ற வார்த்தைக்கு நரகத்துக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது என்ன 4 வார்த்தைகள் சொல்றதுதான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போறோம். ஓகேவா? டீட்டெயில்டா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மனுஷன் வந்து தப்பு செஞ்சா அல்டிமேட் அவன் வந்து பயங்கரமான சீரியல் கில்லரா இருக்கான். ஓகே, பயங்கரமான ஒரு கொலைக்காரனா இருக்கான். அப்படிப்பட்டவனுக்கு வந்து ஏகப்பட்ட பேர் சாவடிச்சிருக்கா, ஏகப்பட்ட பேரை வந்து கொண்டிருக்கான். மிலிட்ரி இடி அமீனா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஹிட்லரா இருக்கட்டும், அந்த மாதிரி ஆட்களா இருக்காங்க. அவங்களுக்கு அல்டிமேட்டா வந்து கொடுக்குற பனிஷ்மெண்ட் என்னவா இருக்கும்? மனுஷங்க இந்த மோசமான நம்மளே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர மோசமானவர்கள். ஓகேவா? நம்ம வந்து தீமை செய்யற மக்களா இருக்கிறோம். நம்ம இருதயமே என்ன இருக்கு? பொல்லாங்கதான் இருக்கு சொல்லி தேவன் சொல்றாரு. உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை. ஓகே, நன்மை செய்யறவன் ஒருவனும் இல்லை சொல்லிதப்பட்டிருக்கு. எங்கன்னா ரோமன்ஸ் 3ல அங்க வந்து தேவன் சொல்றார், வருத்தப்படுறார் பார்த்து. என்னதுன்னா அது வேணா படிங்க, ரோமன்ஸ் 3:10 இருந்து. யாராவது இந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லோரும் வழி தப்பி ஏகமா கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டிசிப்ட், கிரேவ், எல்லாமே தப்பு செய்யறவங்கள தான் இருக்காங்க. அவங்க வாயினால வந்து என்ன பண்றாங்க? கர்ஸ் பண்றாங்க. எல்லாருமே பிட்டர்னஸ், இருதயத்துல கசப்பு இருக்கு. ஓகே, ரத்த சிந்துதலுக்கு வந்து போகுது சொல்லி பாக்குறோம். அப்படிப்பட்ட மக்கள் தான் இருக்காங்க. there is no fear of God before their eyes சொல்லி பாக்குறோம். ஓகேவா?
ஸோ அப்படி இருக்கும்போது வந்து மோசமான மக்களா தான் வந்து எல்லாருமே இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட மோசமான மக்கள் ஆகிய மனுஷங்க, ஓகேவா, யூதரா இருக்கட்டும், ஜென்டல்ஸா இருக்கட்டும், ஓகே, யாரா இருந்தாலும் எல்லாருமே வந்து பாவத்துக்கு கீழே தான் இருக்காங்க சொல்லி சொல்றாங்க 9வது வசனத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது மனுஷன் வந்து அல்டிமேட்டா ஒருத்தனுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவன் என்ன தண்டனை கொடுப்பா? மரண தண்டனை. ஓகே, கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வந்து என்னது? வாட் இஸ் த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இன் இந்தியா? எக்ஸிகியூஷன், ஹேங்கிங். ஓகே, ஹேங்கிங் அன்டில் டெத். டெத் தான் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் பனிஷ்மெண்ட் சொல்லி பார்க்கணும். கேபிட்டல்னா அதான் பிரைமரி பனிஷ்மெண்ட், அதான் அதோட முடிஞ்சிச்சு. டெத் தான் வந்து பனிஷ்மெண்ட். செக்ஷன் 435 454 சாரி 35454 அது படி என்னதுன்னா இதான் பனிஷ்மெண்ட் சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது காடை பத்தி பார்க்கும்போது அவரை பத்தி என்ன இருக்குன்னா, காட் சோ கிரேஷியஸ் அண்ட் கம்பேஷனேட் சொல்லி இந்த வார்த்தை வந்து அடிக்கடி வரும். ஓகே, ஸ்லோ டு ஆங்கர் அண்ட் கிரேட் இன் லவ். இது எங்க இருக்குன்னா சங்கீதம் 45:8 இருக்கு, படிங்க. கர்த்தர் மகா கிருபையும் கர்த்தர் அங்கிள் 45:8 அங்கிள் சங்கீதம் 145:8. 145. கர்த்தர் இரக்கமும் ம் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லோர் மேலும் தயவு உள்ளவர். எல்லோர் மேலும் தயவு உள்ளவர். ஹிஸ் கம்பேஷன் ரெஸ்ட் ஆன் ஆல் ஹி ஹஸ் மேட். எல்லார் மேலயும் இருக்கு சொல்லி பார்க்கிறோம். கரெக்டா? 9வது வசனம் படிங்க. ஓகே, கர்த்தர் எல்லோர் மேலும் தயவு உள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தாவே எல்லா கிரியைகள் மேலும் அவருடைய இரக்கம் உள்ளது சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வந்து நம்ம எக்ஸோடஸ் யாத்திராகமத்திலே பார்த்தாலும், யாத்திராகமம் 34:5 படிங்க. எக்ஸோடஸ் 34:5. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். அவர் என்ன கூறுறாரு? அப்படியே படிங்க அடுத்தது. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ஓகே, விசாரிச்சு என்ன பண்றாராம்? ஆனா மன்னிக்கிறாராம். அண்ட் ஃபர்கிவ் விக்கெட்னஸ். அவர் நீடிய சாந்தம் உள்ளவர். ஓகே, abundant லவ். ஓகே, மெயின்டைன்ஸ் லவ் ஃபார் 1000 generations. 1000 சொல்லி பார்க்கிறோம். அந்த அன்பு வந்து செலுத்துறவர் இருக்காரு. அப்போ தேவன் வந்து பாத்தீங்கன்னா மகா கிருபை உள்ளவர், மகா இரக்கம் உள்ளவர். ஓகேவா? அவர் வந்து மனம் திரும்புறது வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்க மனம் திரும்பினாங்கன்னா உடனடியாக அக்செப்ட் பண்றாரு சொல்லி பார்க்கிறோம். அது கூட பாத்தீங்கன்னா யோனால இருக்கும். யோனா 4ஆம் அதிகாரம் 1ல இருந்து 4 வரைக்கும் படிங்களா? ஒண்ணுல இருந்து 4 வரைக்கும் மக்கள் 4ஆம் அதிகாரத்துல. ஆமா. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இதி நிமித்தமே நான் முன்னமே தர்ஷிஷுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்பொழுது கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும்.
நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாய் இருக்கும் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். ஓகேவா? இப்ப எப்படி வந்து காயினுக்கு வந்து தேவன் வந்து சொல்றாருல, நீ ஏன் வந்து கோபமா இருக்கிற உன் சகோதரர் மேல, ஆபேல் மேல, நன்மை செய்தா நன்மை இல்லையோ சொல்லி அவர்கிட்ட பேசுறது போல இங்க பாத்தீங்கன்னா யோனா கிட்டே பேசுறாரு. என்ன பேசுறாரு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த நினிவே பட்டணத்துக்காரங்க வந்து அழிக்க போற சொல்லி சொல்றாரு. அதுக்காக தான் நினிவே பட்டணத்துக்கு வந்து யோனா அனுப்புறாரு. அவங்க அவங்க கேட்ட யோனா சொன்ன வார்த்தையை கேட்டு உடனே மனம் திரும்பிடுவாங்க. திரும்பின உடனே தேவன் என்ன பண்றாரு, அந்த அழிவை வந்து நிறுத்திடுவார். அழிக்க மாட்டாரு சொல்லி பாக்குறோம். அதை பார்த்துட்டே இருக்காரு யோனா, எப்படா அழியும் சொல்லிட்டு. அழியாததை பார்த்த உடனே என்ன பண்றாரு, இவருக்கு கோவம் வந்துச்சு. எனக்கு அப்பவே தெரியும் நீங்க வந்து மனஸ்தாபப்படுவீங்க, அழிக்கிறதுக்கு நீங்க வந்து ரொம்ப இது பண்ணுவீங்க. ஏன்னா நீங்க வந்து மகா கிருபை, மிகுந்த இறக்கம், நீண்டிய சாந்தமும் அன்பும் உள்ளவர் சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா தேவன் வந்து பாத்தீங்கன்னா பைபிள்ல முக்காவாசி நம்ம எடுத்தாலே வந்து ஆக்சுவலா வந்து மகா கிருபை உள்ளவர். அதுதான் வந்து இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்றாருன்னா, நான் பிதாவை வெளிப்படுத்த வந்தா சொல்லி சொல்றாரு. அதுல லூக்கால நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் 15ஆம் அதிகாரத்துல கூட நம்ம பார்த்தோம்னா தேவனுடைய அன்பு என்னதுன்னா, மனம் திரும்புதல் தான் தேவன் வந்து விரும்புறாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? வேணா படிங்க. 15:7 லூக்கா 15:7. அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியை நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் 99 நீதிமன்றம் இருந்தாலும் அது காட்டிலும் ஒரு ஆள் வந்து மனம் திரும்புறது. அப்ப மனம் திரும்புறதுக்காக தேவன் என்ன பண்றாரா, போய் எக்ஸ்ட்ரீம் போறாராம். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து பாத்தீங்கன்னா கெட்ட குமாரன் சொல்ற அந்த கதையில கூட, அந்த பேரபிள் ஓமையில கூட பாத்தீங்கன்னா அது ஒரு கதை தான், ஒரு ஓமையா வந்து எக்ஸாம்பிளா ஒரு சொல்றாரு. இப்ப எப்படி நம்ம ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவோமோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த நிகழ்வு அங்க பாத்தீங்கன்னா 17ஆம் வசனத்துல இருந்து 17 20ல இருந்து படிங்களேன். அந்த கெட்ட குமாரன் வந்து என்ன பண்றான்னா மனம் திரும்பி நான் அப்பா வீட்டுக்கு போறேன், அட்லீஸ்ட் அவர் வீட்டுல வந்து ஒரு சர்வெண்டாச்சா இருக்கிறேன் சொல்லி சொல்றாரு. 19ல இருந்தே படிங்க. அதே அதிகாரமாக்கு அதே அதிகாரத்துல 18 இருந்தே படிங்க, 18ல இருந்து. நான் எழுந்து என் தகப்பன் இடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். மனம் திரும்புறாரு. அடுத்த வசனம், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். போதும். பாத்தீங்கன்னா இங்க வந்து யார் ஓடி போறா சொல்லி பாத்தீங்கன்னா பிதா தான் ஓடி போறாரு. ஓகே, ஃபில்டு வித் கம்பேஷன், மனதுருக்கம் ஆகி என்ன பண்றாருன்னா அவன்கிட்ட ஓடி போயிட்டு அவனை இறுக்கி அவனுக்கு வந்து முத்தம் செய்து அவனை வந்து அணைத்து கொள்றாரு சொல்லி பாக்குறோம். அப்ப என்னதுன்னா இவர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காரு, அவன் வருவானா, மனம் திரும்பி வருவானா சொல்லிட்டு. சொத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான், பாதி சொத்தக்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் கெட்ட வழியில அனுபவிச்சு இது பண்ணிட்டான். ஆனாலும் அவங்க மனம் திரும்புறதுதான் தேவன் என்ன பண்றாரு வந்து விரும்புறாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அந்த அழிஞ்சு போன சொத்தை பத்தி பேசல, நீ எடுத்துட்டு போயிட்டால, நீ என்ன என்ற குமாரன் கிடையாது சொல்ல. என்னதுன்னா அவர் நீ போன மகன் வந்து மனம் திரும்பி வரானா சொல்றதா எதிர்பார்க்கறாங்க சொல்லி பாக்குறோம். அப்ப பிதாக்கு வந்து என்னதுன்னா ஒரு பாவி மனம் திரும்புறது வந்து பரலோக ராஜ்யத்தில் அதிக சந்தோஷமா இருக்கு. அதுதான் வந்து திருப்பியும் இங்க 10ஆம் வசனத்துல கூட சொல்லுவாங்க. ஏகப்பட்ட நிறைய வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா பாவி மனம் திரும்புறது வந்து முக்கியமான விஷயமா வந்து பைபிள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்ப எல்லாருக்குமே தேவன் வந்து ஒரு வாய்ப்பு தந்து அவங்க மனம் திரும்புறது தான் வந்து பார்த்துட்டு இருக்காரு சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த பாடங்கள்ல 2ஆம் பாடம் 3ஆம் பாடம், ஓகே, அதுல பார்க்கும்போது இப்போ எப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து அழிவு இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க நம்ம எக்ஸோடஸ் யாத்திராகமத்துல என்ன படிக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா 34ஆம் அதிகாரத்துல உங்களோட பனிஷ்மெண்ட் நான் என்ன பண்ணுவேன், he punishes the children and their children for the sin of their parent to third and fourth generation. இப்ப அப்பா தப்பு செஞ்சா என்ன பண்றாங்க, பிள்ளைகளுக்கும் தெய்வம் வந்து கணக்கு பாப்பார் சொல்லி போட்டிருக்கு. ஆனா அதே பழைய ஏற்பாடுல எசேக்கியேல்ல வந்து பாத்தீங்கன்னா காட் என்ன சொல்றாருன்னா, எசேக்கியேல் 18 அது போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐ வில் ரிமெம்பர்
தேர் சின் நோ மோர். ஓகே, ஏன்னா எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து மூலமா அவர் வந்து என்ன சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர்களுடைய பாவங்களை நான் என்ன பண்ணுவேன், நினையாது இருப்பேன்னு சொல்லி சொல்றாரு. எல்லாத்தையும் நான் மன்னிச்சிருவேன். ஹீப்ரூஸ் 8ஆம் அதிகாரம் 7ல இருந்து படிங்களா. ஏழுல இருந்து படிங்க. அந்த 7ல இருந்து. முதலாம் உடன்படிக்கை பிழைத்திருந்ததால் பிழை இருந்ததால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னதெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, அதுல வந்து அவங்க நிக்கல, மோசே மூலமா கொடுத்த உடன்படிக்கையில. அதான் நம்ம யாத்திராகமத்துல பாக்குறோம், பிள்ளைகள் செஞ்ச தப்ப, அப்பா பெற்றோர்கள் செஞ்ச தப்ப வந்து பிள்ளைகளுக்கு 4ஆம் ஜெனரேஷன் வரைக்கும் வந்து கேட்ப சொல்லி சொல்றாரு. இது பாத்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை ஸ்டோன் டேப்லெட்ல வந்து எழுதி தேவன் கொடுத்த அந்த கட்டளைகளை பத்தி சொல்றாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அதான் 4ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா 34 எக்ஸோடஸ் 34 4ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா சீனாய் மலையில கொடுத்த அந்த 2 கட்டளைகள் சொல்லி பாக்குறோம். அந்த உடன்படிக்கை அது வந்து யாருமே நிக்கல அதுல. அதனால காட் என்ன பண்றாரா, இந்த எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து படிங்க. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனத்திலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதல் கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓகேவா, அவர் சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த பழைய உடன்படிக்கையை வந்து நீக்கிட்டு புது உடன்படிக்கையாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமா என்ன பண்றாரு, அந்த மன்னிப்பை வந்து அவங்க வந்து கொடுக்குறாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, நான் அவர்களுடைய பாவங்களை எல்லாத்தையும் என்ன பண்றேன், மன்னித்து இனி அவங்களுடைய அக்கிரமங்களை நினையாது இருப்பேன். நோ லாங்கர் ஐ வில் ரிமெம்பர் த சின், ஐ வில் ரிமெம்பர் த சின் நோ மோர் சொல்லிடுறாரு. ஓகேவா, அப்போ நோ மோர் சொல்லிட்டாருன்னா வந்து பாவத்தின் சம்பளமாகிய தண்டனை என்னது, அது வந்து கிடையாது சொல்லி பாக்குறோம். ஓகே, அது வந்து தேவன் வந்து நீக்கிறார் சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்போ இது வந்து என்னதுன்னா, நம்ம இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம வந்து தேவனே என்னோட பாவங்களை மன்னிங்க சொல்லி நம்ம மனம் திரும்பும் போது தேவன் என்ன பண்றாரு, நம்மளோட பாவங்கள் எல்லாத்தையும் வந்து மன்னிக்கிறார் சொல்றதுதான் இங்க நம்ம பாக்குறோம். புதிய உடன்படிக்கை மூலமா வர்ற அந்த பிரமாணத்தின் கிரியை சொல்லி பாக்குறோம். ஓகேவா, இங்க பழைய உடன்படிக்கை என்ன ஆகுது சொல்லி பாத்தீங்கன்னா, பெற்றோர்கள் பாவத்தை என்ன பண்றாங்களா, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் வந்து என்ன பண்றாங்களா, விசாரிக்கிறவரா இருக்காரு. ஓகே, நியாயப்பிரமாணத்தின்படி. ஆனா இங்க புதிய உடன்படிக்கை படி என்ன பண்றாரு, அவங்க பாவங்களை நினையாது இருக்கிறார், மன்னிச்சிடறாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, மன்னிச்சுட்டு மனம் திரும்பும் போது என்ன பண்றாரு, மன்னிக்கிறார். முக்கியமான பாயிண்ட் அது, மனம் திரும்பணும், முழு மனதோட மனம் திரும்பணும். சும்மா ஏமாத்திர மனம் திரும்புதல் கிடையாது, முழு எழுத்தோடு. எப்படி தாவீது மனம் திரும்புறாரோ அந்த 51ஆம் சங்கீதத்துல நொறுங்கிட்ட இருதயமா இருந்து சொல்றாரோ, அதே மாதிரி நம்ம முழு இருதயத்தோட நம்ம மனம் திரும்பும்போது தேவன் வந்து அதை வந்து மன்னிக்கிறாரு, அக்செப்ட் பண்றாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்படி பண்ணும்போது இங்க நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னதுன்னா, இத வந்து எல்லாருக்குமே என்ன பண்றாராம், இதை போதிக்கிறாராம். இந்த விஷயத்த மனம் திரும்பதுக்கான வாய்ப்பை வந்து கொடுக்குறாரு சொல்லி பாக்குறோம். யாரெல்லாம் மனம் திரும்பலையோ அவங்களதான் என்ன பண்றாரு, அழிக்கிறாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்த வசனம் தான் எதுனா, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து படிங்க. யார் வந்து அழிக்கிறார் சொல்லி, யாரை வந்து தண்டிக்கிறார் சொல்லி பார்க்கலாம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும்
பரம ருசி ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அடுத்த வசனம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் முட்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்பட்டதற்கேற்றதாயும் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா பர்ன் சொல்லி வருது. அப்போ யார தேவன் நரகத்துல போட்டு அழிக்கிறார் சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு தடவை அவங்களுக்கு சத்தியத்தை கொடுத்து தெளிவை கொடுத்து சுவிசேஷத்து நற்செய்தியை தெரிஞ்சுக்கொண்டு, ஓகே, தெரிஞ்சுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் எல்லா காரியங்களையும் அறிஞ்சு கொண்டு அவங்க மனப்பூர்வமா மறுதளிக்கிறாங்களோ அவங்கள தேவன் என்ன பண்றாரு, அழிக்கிறார் சொல்லி பாக்குறோம். ஓகே, திரும்பி ஏன்னா அவங்கள திருப்பியும் காப்பாத்துறது கூடாத காரியம். ஏன்னா கிரைஸ்ட் ஒரு வாட்டி சாக்ரிஃபைஸ் பண்ணாரு, அவங்கள மீட்டு கொண்டாரு. திருப்பியும் அவங்களுக்காக இயேசு கிறிஸ்து பலியாவோட சொல்லி முடியாது சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அவங்க என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவ திருப்பியும் பலியாக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா, ஒரு தடவை தான் இயேசு கிறிஸ்து பலியானாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்போ அவங்க என்ன ஆகுறாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு நிலமானது நல்ல கனியை தரதா இருக்கணும். ஓகேவா, பலன் தரதா இருக்கணும். அது முள்ளையும் குறுக்கையும் ஒரு துன்மார்க்கமா இருந்ததுன்னா அது என்ன பண்றாங்க, எரிக்கிற மாதிரிதான் இப்படிப்பட்ட மக்கள் அழிவாங்க சொல்லி பாக்குறோம். அப்போ இது யாரை குறிக்க சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ சபையாகிய நம்ம சிங்கராஜ் சொல்லுங்க. கேக்குதா? கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட்ல ஏதாவது கேள்வி மட்டும் இருந்தா நீங்க இது பண்ணுங்க. சரி, அப்ப பாத்தீங்கன்னா யார் இந்த பர்ன் நரகம் சொல்ற அந்த இடத்துக்கு போறாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஒரு தடம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து தேவனுடைய பரிசுத்தாவி பெற்று, ஓகே, துணிகரமா என்ன பண்றாங்க, தேவனுடைய நற்காரியங்களை எல்லாத்தையும் மகத்துவங்களை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு துணிகரமா அன்ரிப்பண்டன்டா இருக்காங்களோ, மனம் திரும்பாம இருக்காங்களோ, அவங்க என்ன வராங்க, குமாரனை காலங்கள் அந்த கிருபையை என்ன பண்றாங்க, வீணாய் தேவனுடைய கிருபையை வீண்படுத்தி பண்ணவங்க அவங்கள தேவன் என்ன பண்றாருன்னா அழிக்கிறார் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அப்போ இது யாருக்கு வரும் சொல்லி பாத்தீங்கன்னா, இப்பொழுது தேவனுடைய வீடாகிய சபைக்கு நியாய தீர்ப்பு ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். இத ஒரு வசனம் காமிக்கிறேன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நீங்களே இதை சொல்லுங்க, இது யாரை குறிக்க சொல்லிட்டு. 17, 18 யாரா படிங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17, 18 இந்த வசனம் என்ன சொல்ல வராங்க? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமா இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமா இருக்கும்? தேவனுடைய ரட்சிக்கப்பட அறிந்தார்கள் பாவிகளும் இவங்களும் எங்க போவாங்க சொல்லி கேக்குறாங்க. பக்தி இல்லாதவன் பாவியும் எங்கே நிற்பான். இப்ப இவங்க இந்த வசனத்துக்கான எக்ஸ்பிளனேஷன் அது, புரிதல் என்னது, இது என்ன சொல்ல வராங்க இந்த வசனத்துல? தேவனுடைய சுவிசேஷத்தை அறிந்தவர்கள் தான் முதலாவது நியாயம் தீர்க்கப்படுவார்கள். கரெக்ட் கரெக்ட். இதுல அவிசுவாசிகள்னா யாரு? இல்ல சிங்கராஜ், அதர் ரிலிஜன் இல்ல, அதர் ரிலிஜன் கிடையாது. இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதோட பேரலா நான் இன்னொன்னு காமிக்கிறேன். இதை அப்படியே வச்சுக்கோங்க. 1 பேதுரு 4:17, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 16ல இருந்து படிங்க. 16ல இருந்து 15 ஃபர்ஸ்ட் படிங்க, அப்புறம் 19 வரைக்கும். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. கேட்டவர்களில் கோபம்
மூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஓகே, இது யார பத்தி பேசிட்டு இருக்காங்க? தெரிந்து ஜனங்களை பத்தி. கொள்ளப்பட்ட இஸ்ரேல். ஓகே, அவங்க தானே மோசே எகிப்துல இருந்து கூட்டு வந்தாரு. அந்த 12 கோத்திரம் எகிப்துல இருந்து கூட்டு வந்தது யாருன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களை. ஓகேவா? அந்த ஆங்கிள் இப்போ வந்து தேவனோட வீட்டுல நியாய தீர்ப்பு தொடங்கும் சொல்லும்போது, அப்போ இங்க அவிசுவாசமா இருக்கிற மக்கள் யாரு பாத்தீங்கன்னா, சபையிலேயே யாரெல்லாம் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு பின்னிட்டு போறாங்களோ அவங்கதான். ஓகே, ஆஃப்டர் ஹியரிங் த காஸ்பல் ட்ரூத், பரமையை ருசி பார்த்தும் நல்ல காரியங்களை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் வந்து பின்னிட்டு போறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவிசுவாசிகளை சொல்றாங்கன்னு சொல்லி பாக்குறோம். இப்ப படிங்க 17, 18. 1 பேதுரு 4, 17, 18. படிங்க. 17, 18 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? சொல்லி பார்க்கும்போது என்னதுன்னா, இங்க பக்தி இல்லாதவங்க பாவிகள் சொல்லும் போது வந்து மோஸ்டா உலக மக்கள் மாதிரி தோணும். ஆனா உலக மக்களை பத்தி இங்க சொல்ல வரல. இங்க சொல்ல வர்றது பாத்தீங்கன்னா சுவிசேஷத்தை கேட்டு அதை வந்து மீறி நடக்கிறவங்க தான் பாத்தீங்கன்னா வந்து பக்தி இல்லாதவர்கள் பாவிகள் சொல்லி பார்க்கிறோம். எப்படி வந்து இஸ்ரேல் டைம்ல வந்து எகிப்துல இருந்து வந்த மக்கள்ல வெறும் 2 பேர் தான் என்ன ஆனாங்க, ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த உள்ள போனாங்க, கானான்குள்ள போனாங்க. மிச்சம் எல்லாருமே என்ன அவிசுவாசத்தினால. ஓகே, அவங்க ஜனங்களா இருந்தாலும் அவிசுவாசம் இருந்தது சொல்லி பார்க்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் ஆயிடாதீங்கன்னு சொல்லி இங்க வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் சுவிசேஷத்துக்கு. ஆனா இப்போ வந்து சுவிசேஷத்துக்கு வந்து உலக மக்கள், இது வந்து சபை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. உலக மக்கள் ஏன் வந்து சுவிசேஷத்தை கேட்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே படிச்சோம்ல. எங்க படிச்சோம்? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன பண்றாங்க? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கிறதுனால சுவிசேஷத்தின் ஒளி அவங்க இருதயத்து போகாதபடிக்கு என்ன பண்றான்? அவன் வந்து மனக்கண்களை குருடாக்கியிருக்கா சொல்லி பார்க்குறோம். அதனாலதான் சுவிசேஷம் வந்து கிறிஸ்துவின் சுவிசேஷம் வந்து அவங்களுக்கு அறியப்படவில்லை, தெரியல சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இதை வந்து தேவன் வந்து கொஸ்டின் பண்ணுவாரா சொல்லி பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாரு. ஏன்னா பிசாசு என்ன பண்றான்? அவன் கண்களை குருடாக்கியிருக்கான். அப்ப என்ன பண்றாருன்னா தேவன் வந்து ஒரு வாய்ப்பு தரார். 1000 இயர்ஸோட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பிசாச பிடிச்சிட்டு கட்டி வச்சுட்டு பிறகு ஜனங்களை மோசத்தை புழக்காதபடிக்கு அவனை அந்தகார இருளே கட்டி வைக்கிறார் சொல்லி பார்க்குறோம். அப்புறம் அவங்களுக்கு சத்தியம் போதிக்கப்படுது 1000 வருஷம். அதோட முடிவுல தான் என்ன பண்ணப்படுது? திருப்பி சாத்தான் அவுத்து விட போறாங்க. அப்போ என்ன பண்றான்? ஜனங்களை வந்து மோசம் போக்குறா சொல்லி பார்க்குறோம். அதை வந்து படிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 20 நம்ம பாக்குறது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்குமே. ஓகேவா? என்னதுன்னா 2, 3 மட்டும் படிங்க. வெளிப்படுத்தல் 20, 2, 3. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். எப்படி 7 படிங்க. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கு அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கு புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணல் அத்தனையா இருக்கும்.
அப்புறம் நெக்ஸ்ட் அதான் இம்பார்ட்டன்ட். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நரகத்தையும் வளைந்து கொண்டார்கள். நகரத்தையும் வளைத்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. ஓகேவா? இங்கதான் அக்னி வருது. நம்ம என்ன கம்பேரிசன் பண்றோம்னா, நியாய தீர்ப்பு வந்து தேவனுடைய வீட்டுல முதலாவது தொடங்குன்னு சொல்லி பார்த்தோம். அது யாருக்கு? சபைக்கு. அப்போ யாரெல்லாம் வந்து மனம் திரும்பாம இருக்காங்களோ, ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டு பரமையை ருசி பார்த்தவங்களுக்கு கடைசியில வந்து அவங்க மனம் திரும்பாம தேவனுக்கு விரோதமா இருக்கிறவங்களை வந்து என்ன பண்றாரு? தேவன் வந்து சுட்டெரிக்கப்படுறதுக்கு காரணமா இருக்கு சொல்லி போட்டிருக்கு. ஃபயர் நல்லா எரிக்கப்படுறாங்களாம். ஓகேவா? அதே மாதிரி அவங்களுக்கு வந்து சத்தியம் போதிக்கப்பட்டு டெஸ்ட் பண்ணப்படும் போது அவங்க மனம் திரும்பாம இருக்கிற மக்கள் சபையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நியாய தீர்ப்பு முதலாவது தேவனோட வீட்டுல ஆரம்பிக்கிற சொல்றதுக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா உலக மக்களுக்கு தேவன் ராஜ்யத்துல வந்து என்ன பண்றாங்க? சாத்தானை கட்டிடுறாங்க. பின்பு ஐசையா 26 படிக்கிறோம் பாத்தீங்களா? நியாய தீர்ப்பு பூமியில் நடக்கும்போது பூச்சக்கரத்து கொடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். ஓகே, அதுல நீதியுள்ள தேசத்திலும் நீதியை கற்றுக்கொள்ளாத மக்கள் தான் வராங்களாம், அநியாயம் செய்யறாங்களாம், தேவனுடைய மகத்துவத்தை அறியாதே போறாங்களாம். அந்த வசனம் படிச்சிருங்க, படிச்சுட்டு இதுக்கு வரலாம் திருப்பியும். அந்த வசனம் படிங்க. ஐசையா இந்த பேட்டர்ன் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசையா 26 9 10. இதுல துன்மார்க்கர் இருக்காங்க தேவனுடைய ராஜ்யத்துல நடக்கும்போது. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். இங்க தெளிவா படிங்க. நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா எப்படி வந்து அந்த சபையில இருக்க மக்களை ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்த்தும் மறுதளிக்கிறவங்க வந்து அழிவுக்கு போறாங்களோ, அதே போல இங்க பாத்தீங்கன்னா அந்த நீதியுள்ள தேசம் தேவனுடைய ராஜ்யம் புதிய வானம் புதிய பூமி அங்க வந்து பாத்தீங்கன்னா பூச்சக்கரத்து குடிகள் சொல்லும்போது உலக மக்கள் பீப்புள் ஆஃப் த வேர்ல்டு என்ன பண்ணுவாங்களாம்? சத்தியத்தை வந்து அறிஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அறிஞ்சிக்கும் போது துன்மார்க்கருக்கும் அந்த அறிஞ்சிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்படுது. அப்ப என்ன பண்றாங்களா? when grace is shown to the wicked they do not learn righteousness. அந்த கிருபையை என்ன பண்றாங்க? கால் கீழ் மிதிக்கிறாங்க. எது வந்து சபை பண்ணாங்களோ சபையில இருக்கிற சில பேர், ஓகே, யாரெல்லாம் அந்த அந்த நம்ம எபிரேயர் 6 படிச்சோம் பாத்தீங்களா? பரமை ருசி பார்த்து அதை என்ன பண்றாங்கன்னா அதை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு திருப்பியும் மறுதளிக்கிறவங்க என்ன பண்றாங்க? காலின் கீழே வந்து மிதிக்கிறதா இது சொல்லி பாக்குறோம். அதே மாதிரிதான் இங்க ஐசியாலையும் பாத்தீங்கன்னா உலக மக்கள் பண்றாங்க. இப்ப ஐசியால நம்ம எபிரேயர்ல பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சபையை பத்தி பார்த்தோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல. ஓகேவா? எபிரேயர் 6ல பத்தியும் சபையை பத்தி பார்த்தோம். அவங்களை என்ன பண்றாங்க? அக்னினால எரிச்சிடுறாங்கன்னு சொல்லி பாக்குறோம், அழிச்சிடுறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? கடைசியில அதே மாதிரிதான் இங்க 20ஆம் அதிகாரத்துல நம்ம இங்க படிக்கும்போது என்ன பண்ணுது? பட் ஃபயர் கேம் டவுன் ஃப்ரம் த ஹெவன் அண்ட் டிவோட்டட் தெம். அக்னி வந்து அவங்களை வந்து அழிச்சிருது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ இதுதான் ஹெல் ஃபயர். ஹெல் ஃபயர்னா என்னது? அழிவு. ஓகே, இதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா இந்த இதுல பார்க்க போறோம். ஓகே, இப்ப பார்த்தது வந்து வெறும் இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா மனிதர்களுக்கு வந்து கொடுக்கப்படுற கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வந்து என்னது? வாட் இஸ் த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்? டெத் சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவன் வந்து மகா கிருபை மிகுந்த இறக்கம் உள்ள அன்புள்ளவர் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? சோ மிகுந்த தயவு உள்ளவர் சொல்லி பார்க்குறோம். அவர் என்ன பண்றாரு? மன்னிக்கிறவரா இருக்காரு சொல்லி பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து மூலம் மனம் திரும்பி வரவங்களுக்கு எல்லாருக்கும் மன்னிப்பு இருக்கு சொல்லி பார்க்குறோம். எப்போ சத்தியம் பொதிக்கப்பட்ட எல்லாருமே வந்து மனம் திரும்பி வரவங்களுக்கு எல்லாருமே என்ன பண்றாரு? பழைய பாவங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்றாரு? இல்ல நம்ம இப்ப செய்யற தப்பிதங்கள் இருந்தாலும் நம்ம மனப்பூர்வம் மனம் திரும்பும் போது தேவன் என்ன பண்றாரு? அதை அங்கீகரிக்கிறதா இருக்காரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஆனா ஒருத்தர் வந்து மனப்பூர்வமா மனம் திரும்புதல் இல்லாதபடிக்கு துணிகரமா என்ன பண்ணாங்கன்னா தப்பு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வேற என்ன இல்ல, மீட்பு கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க? தேவனுடைய கிருபையை வந்து வீணா யூஸ் பண்றவங்களா இருக்காங்க. அவங்களை வந்து நிச்சயமா என்ன பண்றாரு? தேவன் வந்து அவங்கள அழிச்சிடறாரு சொல்லி பார்க்குறோம். எப்படி? அக்னியினால அழிக்கிறார் சொல்லி பார்க்குறோம். இதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஹெல் ஃபயர்ல இதுல ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனா பாக்குறது என்னன்னா அல்டிமேட் பனிஷ்மெண்ட் மனுஷன் கொடுக்கறது டெத்னா, அப்ப தேவன் என்ன கொடுக்குறாரு சொல்ற விஷயத்தை தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். முதலாவது நான் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட வார்த்தை ஷியோல் சொல்ற வார்த்தை. அது வந்து படிக்கலாம். பிரசங்கி
இப்பதான் உள்ள என்ட்ரு வரப்பா. ஃபர்ஸ்ட் டாபிக் என்னதுன்னா ஷியோல். எக்லிஷியாசிஸ் 9:5 9:10. செய்யும்படி உன் கைக்கு நேருகிறது எதுவோ உன் அதை பலத்தோட உன் பலத்தோட செய். ம் நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. ஓகே. போகிற பாதாளத்தில், பாதாளம் சொல்லி போட்டிருக்கு பாத்தீங்களா, அதுதான் பாத்தீங்கன்னா ஷியோல் சொல்ற வார்த்தை. எக்லிஷியாசிஸ் 9:10. இங்க பாத்தீங்கன்னா வாட் எவர் யூ ஃபைண்ட் டு டூ வித் யுவர் ஹேண்ட் டூ இட் வித் ஆல் யுவர் மைட் ஃபார் இன் சியோல் சொல்றது நீ போகிற பாதாளம் சொல்லி போட்டிருக்கு. இங்க சியோல் யூஸ் பண்ற வார்த்தை பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை வாட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல 66 வாட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க ஷியோல் சொல்ற வார்த்தை. எழுதிக்கோங்க, பழைய ஏற்பாட்டுல 66 வாட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அண்டர் வேர்ல்டு இல்லைன்னா டெத், டிசெண்டட் அட் டெத், மரணம் சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கான மீனிங் ஷியோல் சொல்றதுக்கான மீனிங் சொல்லி பார்க்குறோம். ஓகே, இப்போ நான் இதை தமிழ் பைபிள்ல போறேன். தேடல். ஹெல். கூகுள் என்னப்பா இது, பழைய ஏற்பாடு. யோபு 26:1 26:6. அது அது படிங்க, இன்னும் நிறைய இடத்துல இருக்குமே. ரக. ஆமா, நான் நேற்று சங்கீதம் 9:15 கூட பார்த்தோம். சங்கீதம் 9:5. அது பார்க்க, அது போலாம். 9:5 அது படிங்கப்பா தமிழ்ல. 15 15. இல்ல இல்ல, இது 5 அந்த மாதிரி இல்லைங்க. சாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையிலே அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. அது இல்லப்பா, அதுக்கு நோட் பண்ணது தப்பா நோட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். நான் இதை எடுக்கிறேன். நான் தமிழ்ல வந்து டைரக்டா பாக்குறேன், இங்கிலீஷ்ல வந்து எனக்கு ஈஸியா கிடைக்கும். இங்கிலீஷ்ல வேணா நான் இதை காமிக்கிறேன். கேஜேவி எல். இதுல 56 வாட்டி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதுல யூஸ் பண்ணப்பட்ட இடம் சங்கீதத்துல வந்து பாத்தீங்கன்னா 17 9:17பா, 15 கிடையாது, 17. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். நரகத்திலே தள்ளப்படுவார்கள். இங்க பாத்தீங்கன்னா நான் ஸ்கிரீன் தெரியுதா, என் ஸ்கிரீனு 9:17. ஓகே, துன்மார்க்கரும் the wicked will return to Sheol, all who forget God. ஷியோல் சொல்லி போட்டிருக்கு. பாத்தீங்கன்னா ஷியோல் சொல்றது நம்ம இப்பதான் படிச்சோம். 9 எங்கடா பிரசங்கி 9:10 வந்து பாதாளம் சொல்லி போட்டிருக்கு. ஓகே, அதை வந்து தமிழ்ல வந்து பாதாளம் சொல்லி போட்டிருக்காங்க, அதே நேரத்துல நரகம் சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, இந்த இந்த எபிரேய வார்த்தைக்கு ஷியோல் சொல்ற வார்த்தைக்கு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பாதாளம் சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதே நேரத்தில் நரகம் சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பாக்குறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே நேரத்துல இங்க யார் போறா சொல்லி பாத்தீங்கன்னா துன்மார்க்கர்கள் வந்து நரகத்துக்கு போறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, அதே இது யாக்கோபு வந்து போறார் பாருங்க, படிங்க. ஆதியாகமம் 37:35.
அவனுடைய குமாரத்திகள் எல்லோரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். யார் அழுதா? யார் இது அழுகுறா சொல்லி பாத்தீங்கன்னா 34 படிங்க. யாக்கோபு. யாக்கோபு. ஓகேவா? யாக்கோபு வந்து யாருக்கு அழுகுறா சொல்லி பாத்தீங்கன்னா யோசேப்பு வந்து செத்து போயிட்டா சொல்லி நினைச்சுக்கிறாங்க. ஓகேவா? அவங்க சகோதரர்கள் வந்து சொல்லும் போது அதை கேட்டு பயங்கரமா அழுகுறாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்ன பண்றேன், பாதாளத்துக்கு இறங்குற சொல்லி சொல்றாரு. பாதாளம் சொல்றது என்னது? ஷியோல் சொல்ற வார்த்தை. இதே வார்த்தை பாருங்க. ஓகே, அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் நரகத்துக்கு போற சொல்லி சொல்றாரு. அப்போ யோசேப் வந்து நரகத்துல இருக்காரு? இல்ல. அவர் செத்து போயிட்டாரு சொல்றது தானே வந்து அவங்க சகோதரர் சொல்றாங்க. ஏன்னா அது முன்னாடி இருக்க வசனம் படிங்க, 34, 33. தன் வஸ்திரத்தை கிழித்து தன் அறையில் ரட்டை கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். ஓகேவா? அதுக்கு முந்தின வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு அனிமல், ஒரு மிருகம் வந்து என்ன பண்ணுச்சு, யோசேப்பு வந்து டோர்ன் இன்டு பீசஸ், அவனை சாவடிச்சு சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா யாக்கோபு என்ன நினைக்கிற, யாக்கோபு வந்து அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி நினைக்கிறாங்களா, இல்லைன்னா வந்து அவன் நரகத்துல இருக்கான்னு சொல்லி நினைக்கிறாங்களா? சொல்லி பாத்தீங்கன்னா செத்து போயிட்டா நானும் செத்து போறேன் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அப்போ இந்த ஒரு வார்த்தை ஷியோல் சொல்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா யாக்கோபு வரமேது வந்து பாதாளம் வருது. சும்மா நார்மலா மனுஷங்களுக்கு வரமேதெல்லாம் பாதாளம் சொல்லி வருது. ஆனா தப்பான விக்கெட் பீப்புளுக்கு வரும்போது என்ன பண்றாங்க, அதை ஹெல்ன்னு சொல்லி நரகம் சொல்லி டிரான்ஸ்லேட் பண்றாங்க. ஓகே, இப்போ ஹெல்ன்னு சொல்ற வார்த்தை தான் என்னது, அது வந்து அக்கினி அவியாது ஹெல்ஃபயர் சொல்லி நம்ம பார்த்தாலே பயங்கரமான ஒரு இடம், அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்க இடம். ஓகே, அது வந்து யுக யுகமா என்ன பண்ணுவாங்க, அந்த 60 வருஷம் செஞ்ச தப்புக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபார் இட்டர்னிட்டி என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து அக்னியில போட்டு எரிப்பாங்க சொல்றதுதான் வந்து ஹெல் சொல்லி பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது இது அன்ஃபேரா இருக்குல்ல. ஏன்னா சொல்லப்பட்ட வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஷியோல் தான். போத் யாக்கோபா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு சாதாரண மனுஷனா இருக்கட்டும், எதுனா படிச்சோம்ல, எதுனா பிரசங்கி 9:10 வந்து மனுஷன் செத்து போறதுக்கு முன்னாடி வந்து நீ என்ன பண்ணு, உன் வேலையை நீ உயிரோட்ட இருக்கும்போது தான் நீ வந்து எல்லா கிரியேஷன் பண்ண முடியும், செத்து போயிட்டா ஒன்றும் பண்ண முடியாது சொல்லும்போது ஷியோல், நீ போகிற பாதாளத்தில் சொல்லும்போது. அவ பாதாளம் சொல்றது என்ன சொல்ற வராங்க அப்படின்னா, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் படி ஷியோல் அது எபிரேய வார்த்தையே, பாதாளம் தமிழ் வார்த்தையே. அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் என்னது அப்படின்னா மரணத்தை தானே குறிக்கிறாங்க. இப்போ நம்ம யாக்கோபு படிச்ச வரைக்கும் அங்க சொல்ல வர்றது எதை பத்தி பேசுறாங்க, மரணத்தை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லி சொன்னீங்க. கரெக்டா? அவன் நானும் மறிக்கிறேன், என் பையன் செத்து போயிட்டான், நான் மட்டும் உயிரோடு இருந்து என்ன பண்றது, நானும் செத்து போறேன் சொல்லி சொல்றாங்க. ஆனா அங்க யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை என்னது, ஷியோல். இந்த எபிரேய வார்த்தை தான் யூஸ் பண்ண, ஷியோல் தான் யூஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இங்க நம்ம பிரசங்கிலையும் பார்க்கும்போது என்னதுன்னா, நீ உயிரோடு இருக்கும்போது தான் நீ எல்லா வேலையும் செய்ய முடியும், செத்து போயிட்டா ஒன்றும் செய்ய முடியாது சொல்லிட்டு இங்க மரணத்தை பத்தி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது சங்கீதத்துல மட்டும் ஏன் வந்து துன்மார்க்கர் வந்து will return to hellன்னு சொல்லி போட்டிருக்காங்க, நரகம் சொல்லி போட்டிருக்காங்க. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை என்னது, ஷியோல் தான் போட்டிருக்கு. ஓகே, அப்ப மரணத்தை தானே குறிக்குது. தேவன் அறியாதவர்கள் மரிப்பார்கள் சொல்லி தான் போக்குறோம். அப்ப எல்லா இடத்துலயும் ஒரு வார்த்தை தானே இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்க. ஸோ இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி சங்கீதம் 89:48 படிங்க. ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபையில் உண்டு. இல்ல 48, 89:48. அதான் மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்மாவை பாதாள வல்லடிக்கும் விலகி இருக்கிறவன் யார்? பாதாள வல்லடி சொல்றது வந்து என்னது, பாதாளம் சொல்றது மரணத்திலிருந்து நீக்கிறவன் யார் சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? மரணத்திலிருந்து யாராவது வந்து எஸ்கேப் ஆக முடியுமா சொல்லி கேக்குறாங்க. அதான் பாதாளம் சொல்றதோ என்ன, எதை குறிக்குது, அந்த யாக்கோபுக்கு சொன்ன அதே வார்த்தை தான். ஓகே, நானும் மறிக்கிறேன், நானும் பாதாளத்துக்கு போற சொல்றது என்னது, மரணத்தை குறிக்கதான் இருக்கு. மரணத்திலிருந்து யார் வந்து விடுதலையாக முடியும் சொல்லி கேட்கறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சரி, இதே மாதிரி நம்ம என்ன பார்த்தோம்னா, இங்க ஷியோல் சொல்ற வார்த்தையை வந்து கிளிக் பண்ணோம். ஓகே, அதுல ஏகப்பட்ட வசனங்கள் இருந்துச்சு, 64 வசனங்கள் இருக்குது. இது எந்த வசனம் எடுத்தாலும் நம்மளுக்கு என்ன வரும், அந்த ஷியோல் தான் வருது. ஓகேவா? அதே போல நம்ம
புதிய ஏற்பாடுல இந்த பழைய ஏற்பாடுல வந்து ஹெல்லுன்னு சொல்லி போட்டோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 31 வசனங்கள் போட்டிருக்கு. இதை வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இங்க ஷியோல் சொல்ற வர இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இது இங்கிலீஷ் பைபிள் கேஜேவில வந்து பாத்தீங்கன்னா ஷியோல் சொல்ற வர வார்த்தை பாத்தீங்கன்னா 64 தடவை வந்திருக்கு சொல்லி போட்டிருக்கு. 66 தடவை வந்திருக்கு. ஓகே, பழைய ஏற்பாட்டுல. அப்போ ஹெல்லுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் ஹெல் தானே வந்திருக்கணும். ஆமா வராதபடி என்ன போட்டிருக்காங்க, நிறைய இடத்துல கிரேவன் போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் யாக்கோபோட விஷயத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா 37, 35 அதை நம்ம போய் பார்த்தோம்னா ஜெனிசஸ் 37, 35 கேஜிவில பார்க்கலாம். கிரேவ் கிரேவ்னா என்னது, தமிழ்ல வந்து பாதாளம் சொல்லி போட்டுருக்காங்க. கிரேவ்னா நானும் மறிக்கிறேன் சொல்லி அந்த மரணத்தை அந்த இடத்துக்கு சொல்றாங்க. கிரேவ் சொல்றாங்க, கல்லறைக்கு நான் போறேன், நானும் போய் சாவறேன் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? பாத்தீங்கன்னா இங்க அந்த ஹெல்லுன்னு சொல்லி வார்த்தை வரல, கிரேவ் சொல்ற வார்த்தை இங்க பாத்தீங்கன்னா 66 வாட்டி வரும்போது ஷியோல் சொல்லி வரும்போது அந்த வார்த்தை மிஸ் ஆகுது. ஆனா இங்க டியூட்ரானமி 32:22 இருக்கு. அதுக்கு வந்து இங்க யூஸ் பண்ணிருக்காங்களோ சொல்லி பாத்தீங்கன்னா டியூட்ரானமி 32:22 இருக்கா? ஆமா இதை போய் படிங்க தமிழ் பைபிள்ல. என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது, ம் அது தாழ்ந்த நரக மட்டும் எரியும், அது பூமியை அதன் பலனை அழித்து பர்வதங்களின் அஸ்திபாரங்களை வேக பண்ணும். ஓகே, அது தாழ்ந்த நரகம் வரைக்கும் எரியும் சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா? அப்போ இங்க வந்து போட்டிருக்கிறது என்னதுன்னா இந்த பைபிள்ல வந்து இங்க வந்து ஷியோல் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த அங்கேயும் வேணா அது கூட எடுக்கிறேன். இப்போ நம்பர்ஸ் 22, 32 தானே? 32, ஆ 32, 22. அங்கிள் டியூட்ரோனோமி தானே சொல்லுங்க, நம்பர்ஸ் இல்ல இப்ப படிச்சது. ஒரு நிமிஷம். டியூட்ரானமி 32:22. இதுக்கான நம்ம எபிரேய வார்த்தை போய் பார்த்தோம்னா அங்க என்ன யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, தாழ்ந்த நரகம் சொல்லி போட்டிருக்கு. டெப்த்ஸ் ஆஃப் சியோல் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? ஷியோல் சொல்றது அந்த கிரேவ் சொல்ற வார்த்தை தான் யாருக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, யாக்கோபு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பார்க்கும்போது சில இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா மொழிபெயர்ப்பாளர்கள் இந்த வார்த்தையை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நரகம் சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஹெல் சொல்லி போட்டிருக்காங்க. சில இடத்துல என்ன போட்டிருக்காங்க, கிரேவ்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, கல்லறை சொல்லி போட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா 66 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 31 வாட்டி தான் இது பழைய ஏற்பாடுல நம்ம பார்த்தது. பழைய ஏற்பாட்டுல 66 வாட்டி ஷியோல் சொல்ற வார்த்தை வந்திருக்க இடத்துல வெறும் கேஜேவில வந்து பாத்தீங்கன்னா 31 வாட்டி தான் என்ன பண்ணிருக்காங்க, அது ஹெல்லுன்னு போட்டிருக்காங்க. மிச்சம் எல்லா வாட்டியும் என்ன போட்டிருக்காங்க, கிரேவ்னு போட்டிருக்காங்க, கல்லறை சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேவா? இது டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு சொல்லி பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பாளர்கள். இப்போ வர புது NIV கேஜேவி, ஓகே, இது வந்து பழைய கேஜேவி. இது இப்ப புது கேஜேவி கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அதுல இருந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆக்கப்பட்டது. அதுல நம்ம போய் பார்த்தோம்னா அதுல எத்தனை வாட்டி நரகம் சொல்ற வார்த்தை வந்து சொல்லி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா 19 ஆயிடுச்சு. 31 இருந்தது என்ன ஆயிடுச்சு, 19 தடவை ஆயிடுச்சு. இது ஏன்பா மாறிட்டே இருக்கு? அப்ப மொழிபெயர்ப்பாளர் என்ன பண்றாங்க, அவங்களே மாத்திட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது புது பைபிள்ஸ் NIV அந்த மாதிரிலாம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 0 எல்லா இடத்துலயுமே கிரேவ் தான் இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம படிச்ச வசனம் எதுல படிச்சோம், 4ஆம் வசனத்துல படிச்சோம்ல. ஓகே, டியூட்ரானமி 32:22 படிச்சோம்ல. இது அப்படியே நான் வந்து புதிய பைபிள்ல போடுறேன். ரிலேம்ஸ் ஆஃப் டெட்னு போட்டிருக்கு, செத்து போனவங்க சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா? டெட், கிரேவ் அந்த மாதிரி தான். பாத்தீங்கன்னா இங்க வந்து நரகம் சொல்ற வார்த்தையே வரல. அப்போ மொழிபெயர்ப்பாளர்கள் தான் என்ன பண்றாங்கன்னா அந்த
ஷியோல் சொல்ற வார்த்தையை வந்து நரகம்னு போடுறாங்க, அதே நேரத்துல பாதாளம். பாதாளம் போடுறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அது வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு என்ன ஆகுதுன்னா டிரான்ஸ்லேஷன் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா அதோட அக்யூரசி படி இப்ப ஏகப்பட்ட பைபிள் என்ன பண்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா நரகத்தெல்லாம் தூக்கிட்டு பழைய ஏற்பாடுல வெறும் வந்து அதை பாதாளம் டெட் மறிச்ச இடத்த வந்து போடுறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல ஹெல்லுன்னு சொல்ற வார்த்தை இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா ஹெல்லுன்னு சொல்ற வார்த்தையே கிடையாது. ஆக்சுவலா எல்லாமே பாத்தீங்கன்னா அது பாதாளம் இல்லைன்னா வந்து செத்து போனவங்களை புதைக்கிற இடம், கிரேவு, அந்த இதுதான் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, ஒட்டுமொத்தமா. சோ அப்ப நீங்க அதுதான் வந்து என்ன கேக்குறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏன் இந்த மாற்றம், ஏன் வந்து நரகம் சொல்ற வார்த்தையே இல்ல சொல்லி கேட்கும்போது ஆக்சுவலா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பைபிள்ல வந்து பழைய ஏற்பாட்டுல வந்து நரகம் சொல்றதே வந்து கான்செப்டே கிடையாது சொல்லி பாக்குறோம். ஏன்னா தேவன் வந்து அன்புள்ளவர், அவர் மன்னிக்கிறாரு, அது தண்டனை தப்பு செஞ்சாங்கன்னா அவங்களை தண்டிக்கிறார். ஓகே, சொல்றது அங்க இருக்க கான்செப்ட். சோ இப்போ ஆனா வந்து நரகம் சொல்லி இருக்கு, இயேசு கிறிஸ்து நிறைய தடவை பேசியிருக்காரு, நம்ம புதிய ஏற்பாடு பார்க்கலாம் சொல்லி பார்த்தோம்னா நம்ம இப்ப புதிய ஏற்பாடுக்கு போலாம். இப்போ நம்ம இது பழைய ஏற்பாடுல பார்த்தோம், இப்ப நம்ம புதிய ஏற்பாடுக்கு போலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வசனம் படிங்க. எதுனா ஓசியா 13:14. ஏசாயா ஓசியா 13:14. ம். 13:14 இங்கே நான் இதுல காமிக்கிறேன். ஓசியா 13:14. ஓசியா occurrence. ஓசியா 13:14. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதை எங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே, மனமாறுதல் என் கண்களுக்கு இருக்கிறதல்ல, மறைவானதா இருக்கும் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ மறைவானதா இருக்கும் சொல்லி சொல்றாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை என்னது? ஷியோல். ஓகே, இதை நம்ம திருப்பியும் இங்க பாக்குறோம்னா ஓசியா 13:14. ஓகே, இது போக போக நம்ம டிடெக்டிவ் ஸ்டோரி மாதிரி இருக்கும்பா, எல்லாமே நான் ஆராய்ஞ்சு பாக்குறது ஃபுல்லாவே. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஷியோல் ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, ரெண்டு இடத்துலயுமே என்ன பட்டிருக்கு? ஷியோல் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால தான் இங்க பாத்தீங்கன்னா பாதாளம் சொல்லி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? பாதாளம் சொல்றது வந்து டெத்து, கல்லறை குறிக்கதா இருக்கு. அதனாலதான் கல்லறையே ஒன்னு ஜெயம் எங்கே, ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுது, கல்லறை வந்து விழுங்குதுன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, செத்து போய் கல்லறைக்கு போறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அவங்க என்ன பண்றாங்க, மரணத்துல இருந்து விடுதலை பண்ண போற சொல்லி சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது இது வந்து ஷியோல் சொல்லி வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதே மாதிரி புதிய ஏற்பாடுல இந்த வசனம் கோட் பண்ணப்பட்டிருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா கோட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? எங்கன்னா 1 கொரிந்தியர் தேவசனம் கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். அப்ப நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பாத்தீங்களா, 15:55 நினைக்கிறேன். இதே வசனம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. தியோஸ் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு அர்த்த வசனம் பார்க்கலாம். மரணமே உன் கூர் எங்கே, வேர் ஓர் டெத் இஸ் யூர் ஸ்ட்ரிங், வேர் ஓர் டெத் இஸ் யூர் விக்டரி. அதுதான் வந்து கோட் பண்ணிருக்கு. ஆக்சுவலா ஒரிஜினல் கிரீக்ல இதுல போய் பார்த்தோம்னா இதா இருக்கு. என்னதுன்னா அந்த வசனம் டைரக்டா இங்க வந்து சொல்லப்படல. என்னதுன்னா பாதாளம் சொல்லி சொல்லப்படல. டைரக்டா என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா டெத் தான் சொல்லப்பட்டிருக்கு. டெத்னா டெத். ஓகே, பிசிக்கல் டெத் இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் டெத். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா the strings of death is sin, the power of sin is law சொல்லி தான் போட்டிருக்கு. சரி, அப்ப இதுல கண்டுபிடிக்க முடியல நம்மளால. இங்க வந்து கோட் பண்ணிருக்காங்க இந்த வசனத்தை, ஆனா வந்து ஃபுல் வசனம் வந்து கோட் ஆகல, வெறும் வந்து மரணத்தை மட்டும், அந்த ஜஸ்ட் அந்த பாயிண்ட், இங்க சொல்ல வர பாயிண்ட் என்னதுன்னா மரணம்
ஓகே, டெத்தை வந்து தான் சொல்ல வராங்க. ஓகே, அதை மட்டும் என்ன பண்றாங்கன்னா எடுத்து வெறும் டெத் மட்டும் தான் போட்டுருக்காங்க சொல்லி பார்க்குறோம். வேர் இஸ் டெத், வேர் ஓ டெத் இஸ் எ விக்டரி. உன் மரணமே உன் கூறு எங்கே, மரணமே உன் ஜெயம் எங்கே சொல்றதா மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஓகே, பாதாளமே சொல்லி இந்த வார்த்தையெல்லாம் இங்கே யூஸ் பண்ணப்படல சொல்லி பார்க்குறோம். ஒரிஜினல் கிரேக்க வார்த்தையில, கிரேக்க இதுல. ஓகே, கோட் பண்ணும்போது. சரி, அப்புறம் வேற ஏதாவது வசனம் கோட் பண்ணிருக்கா பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடுக்கு சொல்லி பார்த்தோம்னா படிக்கலாம். சங்கீதம் 16:10. சங்கீதம் 16:10. படிங்க. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விட்டீர், உம்முடைய பரிசுத்தவனை அழிவை காண அழிவை காண ஒட்டீர், காண ஒட்டீர் சொல்லி பார்க்கிறோம். உமது ஆத்மா, எனது ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். பாதாளம் சொல்ற இடத்துல என்ன வருது? ஷியோல் சொல்ற வார்த்தை வருது. ஓகே, பாதாளம் இங்க யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை பாதாளம். சோ இந்த வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில பேதுரு வந்து கோட் பண்றாரு. ஓகேவா, இது வந்து தீர்க்கதரிசனமா வந்து கோட் பண்ற ஒரு வசனம். எங்க கோட் பண்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. 2 நம்ம வந்து 25 இருந்தே பார்க்கலாம். ஓகே, ஒரு வசனமா நம்ம போலாம். ஓகே, 25 படிங்க. 25 இருந்து. அப்போஸ்தலர் 2:25 இருந்து யாராவது படிங்க. இன்னொரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறார். அடுத்தது, அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். போதும். பாத்தீங்கன்னா இந்த வசனம் எங்க கோட் பண்ணிருக்கு? சங்கீதம், இப்ப நம்ம படிச்சோம்ல 16:10, அங்க சொல்லப்பட்ட சங்கீதம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ஸ் 2:2ஆம் அதிகாரம். ஓகே, 27ஆம் வசனம் தான் நம்ம பார்த்தது. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க கோட் பண்ணிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா சங்கீதம், சாரி இங்க இருக்குது 26ல இருந்து தானே. சங்கீதம் 16:8-11 இந்த வசனம் தான் டைரக்டா இங்க கோட் பண்ணப்பட்டிருக்கு. சங்கீதம் அப்படியே நான் போடுறேன். ஓகே, இங்க நம்ம என்ன பாக்குறோம்னா பாதாளம் சொல்றது டெத். ஓகே, சொல்லி போட்டிருக்கு 10ஆம் வசனத்துல, 9:10 சங்கீதம் 16:10. அதே இது அப்போஸ்தலர் 25:27 வந்து பாத்தீங்கன்னா அதே வசனம் கோட் பண்ணிருக்காங்க. அப்போ புதிய ஏற்பாடுல அந்த ஷியோலுக்கு மறு வார்த்தை என்னது? இப்ப எக்ஸாம்பிள் தண்ணிக்கு வந்து ஹேடஸ் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, ஹேடிஸ் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, ஹேடிஸ். இப்ப வந்து தண்ணிக்கு வந்து மலையாளத்துல என்ன சொல்லுவோம்? மலையாளத்துல நீலு. அது தெலுங்குப்பா, தெலுங்குல நீலு, மலையாளத்துல வெள்ளம். வெள்ளம். ஓகே, இதுவே இங்கிலீஷ்ல வாட்டர், ஹிந்தியில வந்து பானி சொல்லி சொல்லுவோம். பாத்தீங்கன்னா இந்த பாதாளம், கல்லறை சொல்றது வந்து பழைய ஏற்பாடுல ஷியோல் சொல்லி போட்டிருக்கு எபிரேய வார்த்தையில. புதிய ஏற்பாடுல ஹேடஸ் சொல்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, அப்போ டிரான்ஸ்லேஷன் பாருங்க, மாற்றப்படுதுன்னு ஹேடஸ் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அப்போ ஹேடஸ் சொல்ற வார்த்தை எத்தனை வாட்டி இருக்கு சொல்லி நம்ம பார்க்கலாம். வந்து பார்த்தோம்னா அது 10 வாட்டி இருக்கு. ஹேடஸ் சொல்ற வார்த்தை அக்கரன்ஸ் வந்து 10 வாட்டி இருக்கு. அது எங்கெங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா மத்தேயு 11:25, 23, 16, 18, அப்புறம் 10, 15. ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு சொல்லி பார்க்குறோம். அதில் சில வசனங்கள் வேணா படிக்கலாம். எக்ஸாம்பிள் 11:23 படிங்க. மத்தேயு 11, மத்தேயு 11:23. வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட
ம். கப்பர் நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். இங்க யூஸ் பண்ணப்பட்ட உன் வார்த்தை என்னது? பாதாளம் சொல்ற வார்த்தை தாழ்த்தப்படுவார். தாழ்த்தப்படுவாய். இங்க நீ வந்து ஹேடஸ் கிரேவ், நீ வந்து அழிக்கப்படுவாய். ஹேடஸ் சொல்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? எப்படி பழைய ஏற்பாடுல வந்து ஷியோல் யூஸ் பண்ணப்பட்டிருக்கோ, அவ புதிய ஏற்பாடுல பாதாளம் நிறைய இடத்துல வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஹேட்ஸ் இல்ல ஹேடஸ் சொல்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கான அர்த்தமும் நம்ம பார்த்தோம்னா வந்து இதான் அண்டர் வேர்ல்டு இல்லைன்னா வந்து கிரேவ் யார்டு, அதுதான் குறிக்கி சொல்லி பார்க்குறோம். செத்து பண்ணவங்க போற இடம் சொல்லி பார்க்குறோம். டெட். ஓகே, சொல்றது சொல்லி பார்க்குறோம். இப்போ இது ரெண்டு மட்டும் நம்ம பார்க்குறோம். நீங்க டீட்டெயில்டா இந்த எழுதி வச்சுக்கிறது என்னதுன்னா, இது 10 வாட்டி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு புதிய ஏற்பாடுல. பழைய ஏற்பாடுல ஷியோல், ஓகே, பாதாளம் சொல்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 66 வாட்டி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு பழைய ஏற்பாட்டுல. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது செத்து போனவங்க போற இடத்த குறிக்கிது சொல்லி பாக்குறோம். நரகம் சொல்ற வார்த்தையை வந்து இது ரெண்டு வார்த்தையுமே குறிக்கல சொல்லி பாக்குறோம். ஏன்னா யாக்கோபு எங்க போறாரு? அந்த பாதாளத்துக்கு தான் போறாரு, அந்த ஷியோலுக்கு தான் போறாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? யாக்கோபு மட்டும் இல்ல, இப்ப அநேக பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையே வந்து என்னது நரகத்துக்கு கோட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு தீர்மானம் எடுத்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாமே வந்து என்ன பண்றாங்க, நீக்கிட்டாங்க அந்த வார்த்தையை. எல்லாத்துக்குமே என்ன பண்ணாங்கன்னா கிரேவ், வேர் த டெட் கோ, செத்து போனவங்க போற இடம், ஓகே, செத்து போனவங்க புதைக்கிற இடம் சொல்ற அந்த இதுதான் வந்து சொல்றதா இருக்கு சொல்லி பாக்குறோம். சோ இப்ப இந்த ரெண்டு வார்த்தை புரிஞ்சிச்சா? நம்ம அடுத்து தான் நம்ம போறது. அடுத்த ரெண்டு வார்த்தை நம்ம போறது என்னதுன்னா டார்டரு. அந்த வசனம் கூட போங்க. அது சும்மா ஒரு ஜஸ்ட் மாதிரி நான் காமிச்சிடறேன். நாளைக்கு நம்ம பார்க்க போறது, வேணா மண்டே பார்க்க போறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இது நம்ம வந்து நாளைக்கு மண்டே பார்க்க போறோம். படிங்க யாராவது. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் இல்லப்பா, தெரிந்து 2 பேதுரு 2:4. 2 பேர் பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. ஓகே, அப்ப நரகம் சொல்ற வார்த்தை இங்க வருது. அப்ப இங்க சொல்லப்பட்ட நரகம் என்னது? ஹேடஸா இல்ல கெஹனா, ஷியோலா? ஷியோலா இருக்க முடியாது. ஷியோல் சொல்றது எபிரேய வார்த்தை. இங்க புதிய ஏற்பாடுல இருக்கு, அதான் கிரேக்க வார்த்தை. அப்போ ஹேடஸா இருக்குமா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா டார்டரு சொல்ற வார்த்தை. டார்டரு சொல்ற வார்த்தை தான். ஒரே ஒரு வாட்டி தான் இங்க அக்கறாவது. புதிய ஏற்பாட்டுல ஒரே ஒரு அக்கரன்ஸ் தான் சொல்லும் போது ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணப்படுது இந்த வார்த்தையை. பாத்தீங்கன்னா நரகம் சொல்லி யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? டார்டரு. இது என்னதுன்னா இப்ப நரகத்துல வந்து வெளிச்சமா இருக்குமா இல்ல இருளா இருக்குமா? நெருப்பெரியற இடத்துல வெளிச்சமா தான் இருக்கு. நெருப்பு எரிஞ்சா வெளிச்சமா தான் இருக்கும். லைட் எடுத்து நம்ம வீட்டுல இருட்டா இருக்கிற இடத்துல பத்த வச்சா என்ன ஆகும்? பயங்கர வெளிச்சமா தானே இருக்கும். வெளிச்சமா தான் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த நரகம் வந்து பாத்தீங்கன்னா இருட்டா இருக்கு சொல்லி போட்டிருக்கு. இது என்னது? இதை பத்தி எல்லாம் நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம், மண்டே பார்க்கலாம். அதே போல இயேசு கிறிஸ்து சொல்ற இல்ல இதே போல இன்னொரு வசனமும் இருக்கு. எதுனா நம்ம வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் படிச்சோம் பாத்தீங்களா? 20:14 இல்ல 20:14 நம்ம போறதுக்கு முன்னாடி 20:3 இல்ல 20:1. ஓகே பீஸா. ஓகே, அங்க வந்து பாத்தீங்கன்னா பாதாளம் சொல்லி போட்டிருக்கோம் 21ல. அங்க சொல்லப்படுற பாதாளம் என்னது? அந்த வார்த்தை என்ன சொல்லி பார்க்கலாம். ஓகே, அது படிங்க ஒரு வாட்டி. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையினாலே பிடித்து கொண்டு வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். அவ பாதாளம் திறவுக்குள் வச்சிருந்தானா? பாதாளத்தின் திறவுக்குள். அதுக்கு கிரேக்க வார்த்தை என்ன சொல்லி பாத்தீங்கன்னா அபிசோஸ். ஓகே, அபிசி சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ இங்க அபிசி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இது அந்தகாரமான ஒரு இடம் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து சாத்தான் வந்து கட்டி வைக்கிற இடமா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, சோ இருள் சூழ்ந்த இடம், அந்தகார இடம் சொல்ற இடம் இது பாத்தீங்கன்னா அபிசி சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தை. இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அடுத்தபடியா இன்னொன்னு வார்த்தை நம்ம பார்க்க போறது என்னதுன்னா, இதை நாம எழுதிக்கோங்க. இதெல்லாம் இந்த 3 காரியங்கள் நம்ம பார்க்க போறோம் மண்டே. இன்னொன்னு என்னதுன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாருல, ஒரே நிமிஷம்.
புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து சொல்றது. மத்திய 5:22 படிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். இங்கேயே பாத்தீங்கன்னா எரி நரகம் சொல்லி வருது. ஓகே, அப்ப இங்க சொல்ல போற நரகம் எதை குறிக்குது? அது ஹேடஸா பாத்தீங்கன்னா டாட்டூரா பாத்தீங்கன்னா கிடையாது. இங்க சொல்ல போறது கெஹனா சொல்ற வார்த்தையை வந்து நரகத்துக்கு யூஸ் பண்றாங்க, எரி நரகத்துக்கு. ஓகேவா, கெஹனா, த ஃபயர் ஆஃப் ஹெல் சொல்றது கெஹனா. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா ஹெல் சொல்ற வார்த்தையை வந்து நம்ம பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா 4 விதமா சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து நான் ஏற்கனவே பார்த்தோம், ஷியோல் சொல்ற வார்த்தை வந்து அது ஹெல்ல குறிக்கல, அது வந்து ஒரு பாதாளம் இல்லைன்னா வந்து புதைக்கிற இடத்தை குறிக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அதனாலதான் யாக்கோபு போரா சொல்றாரு. அதே வார்த்தை தான் புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா ஹேடஸ். அந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா புதைக்கிற இடம். ஓகே, அழிவு இல்லைன்னா புதைக்கிற இடத்தை தான் குறிக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அதை நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து நம்ம பார்க்க வேண்டியது 3 காரியம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒன்னு என்னதுன்னா டாட்டூரு, அப்புறம் அபேசி, அப்புறம் வந்து கெஹனா சொல்ற 3 வார்த்தையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே, இதுல நம்ம வந்து மண்டேல இருந்து நம்ம டீப்பா போறோம். ஓகே, ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லியிருந்தீங்க, கர்த்தர் இரக்கமும் கிருபையும் உள்ளவர். ஆமா, அப்படின்னா தப்பு பண்ணவங்களை வந்து அவர் தண்டிக்கவே மாட்டாரா? அதான் நம்ம பார்த்தோம். தப்பு பண்றவங்களுக்கு சான்ஸ் தராரு. மனம் திரும்பினா அவங்களுக்கு வந்து அவங்க பாவங்களை என்ன பண்றாரு, நினையாது இருக்கிறார், தூக்கி போட்டுறாரு. மனம் திரும்பலன்னா என்ன இருக்கு? ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும், அதான நம்ம பார்த்தோம், பரமைவி ருசி பார்த்தோம். அவங்க என்ன பண்றாங்களா, எரிக்கவே அக்னியில சுடப்படவே காரணரா இருக்காங்க சொல்லி பார்த்தோம்ல, சபையா இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி உலக மக்களுக்கு என்ன பண்றாரு, ஒரு வாய்ப்பு தராரு. அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்காம இருக்காங்க, இருந்தாங்கன்னா என்ன ஆகுது, அவங்களே வந்து கடைசியில சாத்தானோட ஒட்டுமொத்தமா அழிக்கிறார் சொல்லி பாக்குறோம். கரெக்ட் தானே? மனம் திரும்பணும். யோபுக்கு வந்து துன்பம் வரும்போது அது எப்படி, யோபு வந்து பாவம் செய்யாத இல்ல சன்மார்க்கமான ஒரு மனுஷன் தான். யோபுக்கு வந்து பாவம் செய்யாத ஒரு ஆளு. தேவன் என்ன பண்ணாரு யோபுக்கு, அது நீங்களே சொல்லுங்க. இப்போ ஆபிரகாமுக்கு வந்து 100 வயதுல வந்து பையனை கொடுத்த உடனே தேவன் வந்து அவருக்கு என்ன பண்ணாரு, சோதித்தாரா இல்ல டெஸ்ட் பண்ணாரா, பரீட்சை பார்த்தாரா? கரெக்ட் வார்த்தை யூஸ் பண்ண வேண்டியது என்னதுன்னா பரீட்சை. தேவன் வந்து பொல்லாங்கினால் சோதிக்கிறது கிடையாது. தேவன் என்ன பண்றது இல்ல, யாரையும் வந்து சோதிக்கிறது கிடையாது சொல்லிட்டு தெளிவா என்ன போட்டிருக்குன்னா யாக்கோபு 1:17 இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, அதுல இருக்கு. ஆனா யாக்கோபு 1:3 யாக்கோபு 1:2-3 பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்றாரா, பரீட்சை பார்க்கிறாரா. அந்த வசனம் மட்டும் படிங்க. பரீட்சை பார்க்கறதுன்னு என்ன அர்த்தம்? உன்னை டீச் பண்ணிட்டு அவன் கரெக்டா புரிஞ்சிருக்கானா புரியல, 10வது வந்து படிக்க வச்சுட்டு ஒரு வருஷம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பரிபூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். ஓகேவா, உங்களை என்ன பண்றாரு தேவன் வந்து டெஸ்ட் பண்றாரு சொல்லி போகிறோம். 2-3 படிக்கும்போது என்ன போட்டிருக்குன்னா, கன்சிடர் பியூர் ஜாய், ரொம்ப சந்தோஷமா இருங்க உங்களுக்கு வர எல்லா வகையான அந்த பரீட்சைகளை பார்க்கும்போது. ஏன்னா தேவன் வந்து என்ன பண்றாரு, உங்க ஃபெய்த்தை வந்து என்ன பண்றாரு, டெஸ்ட் பண்றாரு சொல்லி போகிறோம். அப்போ அதே மாதிரிதான் அங்க யோபுக்கு வந்து என்ன பண்ணாரு, தேவன் வந்து டெஸ்ட் பண்ணாரு, அவன் உண்மையிலேயே வந்து நீதிமானா இருக்கானா இல்லையா. ஓகே, அந்த டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசியில என்ன பண்ணான், அவன் உண்மையிலேயே நீதிமானா இருந்தான். அதனால தேவன் என்ன பண்ணாரு, அவனுக்கு வந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தாரு சொல்லி பாக்குறோம். டெஸ்ட்ல வின்னாயிட்டாரு சொல்லி பாக்குறோம் யோபு. அதே மாதிரிதான் ஆபிரகாமும். அதனாலதான் விசுவாச பட்டியல யார் வரா, ஆபேல் முதற்கொண்டு எல்லாருமே வராங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, அதே மாதிரிதான் எல்லாருக்குமே டெஸ்ட் இருக்கும். நம்மளுக்கு வந்து சத்தியம் போதிக்கப்பட்ட பிறகு என்ன இருக்கு, டெஸ்ட் இருக்கு.
உலக மக்களுக்கு சத்தியம் போதிக்கப்படும். போதிக்கப்பட்ட பிறகு என்ன இருக்கு? டெஸ்ட் இருக்கு. கடைசியில சாத்தான் அவுத்து விடுறாங்க. ஓகேவா? டெஸ்ட் பண்றதுக்கு. யோப டெஸ்ட் பண்ணது யார்? சாத்தான். ஈவன் பேதுருவை கூட என்ன பண்றாங்களா? டெஸ்ட் பண்றதுக்காக பர்மிஷன் கேட்டானா காட் கிட்ட. ஓகே, அது கூட போட்டிருக்கு. சாத்தான் ஆஸ்க்ட் பீட்டர். லூக்கா 22:31. உத்தரவு கேட்டுக்கொண்டான். படிங்க. 22:31. சீமோனே 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 இதோ சீமோனே சீமோனே ஆ, இதோ கோதுமையை ம், சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். உத்தரவு கேட்டுக்கொண்டான். அந்த உத்தரவு கேட்டுக்கொள்றது தான் யோபோட விஷயத்தில் நடக்குது. யோபு தேவன் கிட்ட சாத்தான் தேவன் கிட்ட என்ன பேசுறான்? யோப வந்து சோதிக்கிறதுக்கான உத்தரவு கேட்கிறான். கேட்ட உடனே தேவன் வந்து அவன் அவன் உயிரை மட்டும் நீ விட்டுரு, மற்றபடி நீ என்ன வேணா பண்ணு சொல்றாரு. ஓகேவா? அவன் என்ன பண்றாங்க? ஃபுல்லா புடமிடுறாங்க சொல்லிடுவோம். ஷிஃப்ட். ஓகே, டெஸ்ட் பண்றதுக்கு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா யோபு வெற்றி பெற்றார். ஆனா சீமோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அதுக்கு அடுத்த வசனம் படிங்க. 32. நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். பாயிண்ட் பாருங்க. உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. ஏன்னா டெஸ்ட் பண்ணப்பட்டது என்ன ஆகுமா? சில நேரத்துல விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுவாங்க நிறைய பேர். ஓகேவா? ஆனா ஒளிந்து போகாதபடிக்கு யோபுக்கு எப்படி இருந்தது? அந்த விசுவாசத்துக்கான டெஸ்ட். ஆபிரகாம் இருந்தது விசுவாசத்துக்கான டெஸ்ட். வேணாப்பா போதும்பா அப்படி சொல்லி நிறுத்திடுவாங்க. ஆனா ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் என்ன வேண்டிக் கொண்டேன். நீ குணமாயிட்ட பிறகு, ஒன்ஸ் யூ ரிப்பன்ட், உன் இருதய ரிப்பன்ட் ஆயிட்ட பிறகு எல்லாரும் என்ன பண்ணுது? குணப்படுத்த சொல்லி சொல்லுவார். படிங்க, அர்த்தம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஸ்திரப்படுத்துனா பலப்படுத்து. ஓகே, அவங்கள வந்து வழியை கொண்டு வா, ஏன்னா நீ தான் எனக்கு அப்புறம் லீடரா இருக்க சொல்லிட்டு பேதுரு கிட்ட வந்து சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். நீ குணப்பட்ட பிறகு. ஏன்னா சாத்தான் என்ன பண்ணானா? உத்தரவு கேட்டுக்கொண்டானா. எப்படி யோபு வந்து தேவன் கிட்ட போய் பர்மிஷன் கேட்டானோ அந்த மாதிரி. ஓகே, அப்ப டெஸ்ட் தான் இங்க நம்ம பாக்குறோம். புரியுதா? சமையல் கொஸ்டின்ஸ் ஓகேவா? நீங்க கேட்ட கொஸ்டின் அதானா இல்ல என்ன கேட்டீங்க? நான் கரெக்டா ஆன்சர் பண்ணனா? ஆமாங்க. அப்பனா யோபு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாருன்னு சொல்றாரு. ஆமா, அவர் டெஸ்ட்டை வந்து என்ன பண்றாருன்னா ரொம்ப தைரியமா மேற்கொள்றாரு சொல்லி பார்க்கிறோம். என்னன்னா எல்லாமே தேவன் தான் கொடுத்தாரு, இப்ப தேவன் அனுமதினால என்ன ஆகுது சொல்லி பாத்தீங்கன்னா அது நீக்கப்படுது சொல்லி பார்க்கிறோம். தேவன் தானே அனுமதிச்சாரு. தேவன் அனுமதிக்கலன்னா வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அங்க பாருங்க, யோபோட விஷயத்துல யோபு 1ஆம் அதிகாரத்துல நீர் வேலி போட்டு என்ன பண்றீங்க? அவனை பாதுகாத்திருக்கீங்க வேலி போட்டு. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல அது. எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 8 படிங்க. 8 இல்ல 10. நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? பாத்தீங்களா? வேலி அடித்து தேவன் என்ன பண்றாரு? பாதுகாத்திருக்காரு சொல்லி பாக்குறோம். யாருமே என்ன பண்ண முடியாது தேவனோட அனுமதி இல்லாம. ஒரு கண் என்னதுன்னா ஒரு முடி கூட எடுக்க முடியாது சொல்லி அங்க வந்து புதிய ஏற்பாடுல நம்ம படிக்கிறோம். இப்ப தேவனோட பாதுகாப்புக்குள்ளதான் நம்ம எல்லாருமே இருக்கோம் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? நம்ம மட்டும் கிடையாது. இங்க பாக்குற யோபும் பாத்தீங்கன்னா இருக்காரு சொல்லி பாக்குறோம். ஆனா தேவன் அனுமதிச்சாதான் என்ன நடக்குது? உத்தரவு கொடுத்தாதான் அவன் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து டெஸ்ட் பண்றதுக்கான அனுமதி கொடுக்குறாரு சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி 1000 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா உலக மக்களுக்கு என்ன பண்றாரு? தேவன் சாத்தனா வந்து அவுத்து விடுறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, டெஸ்ட் பண்றதுக்கு அவங்க விசுவாசம் உண்மையா இருக்கா இல்லையா. இயேசு கிறிஸ்துக்கே பாருங்க 40 நாள் அந்த என்னதுன்னா பரீட்சை, டெஸ்டிங் டைம் சொல்லி பாக்குறோம். சாத்தான் தான் என்ன பண்றான்? சோதனைக்காரன் வந்தான் சொல்லி போட்டிருக்கு. டெம்ப்டர். ஓகே,
அது வந்து தேவன் தான் கொடுத்தாரு எல்லாமே. சோதனை ஆ சோதனைக்கான அந்த ஒரு அர்த்தம் என்னவா இருக்கு அங்கிள்? சோதனை அப்படின்னா என்ன? தமிழ்ல வந்து சோதனை சொல்லி போட்டிருக்குப்பா. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வந்து ட்ரையல்ஸ் இல்லைன்னா டெஸ்ட் அப்படிதான் போட்டிருக்கு. இப்ப நம்ம யாக்கோபுல படிச்சோம்னா ஜேம்ஸ்ல படிக்கும்போது அது கிளியரா நான் இங்க ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன் பாருங்க. whenever you face ட்ரையல்ஸ்னா என்னது? பயங்கரமான கஷ்டங்கள், பாடுகள் உங்களுக்கு வரும்போது நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அதுல வெயிட் பண்ணுங்க. கத்தருக்கு நீங்க அதுல வந்து நிலைத்திருங்க. ஏன்னா நோ தட் டெஸ்டிங் ஆஃப் யுவர் ஃபெய்த் ப்ரொடியூஸ் பர்சிவரன்ஸ். அதனாலதான் வந்து பரீட்சை சொல்லி தெளிவா பைபிள்ல போட்டிருக்கு, பரீட்சை சொல்லிட்டு. ஓகேவா? ஆனா அதே இது நீங்க 13 படிச்சீங்கன்னா, அதே 13 படிச்சீங்கன்னா டெம்ப்ட்னா என்னது? அது வந்து தமிழ்ல தூண்டுறது, டிசீவ் பண்றது, வஞ்சிக்கிறது. இது வந்து தேவன் பண்ணல, இது சாத்தான் தான் பண்றான். இல்லைன்னா நம்மளே வஞ்சிக்கிறோம் இச்சையினால. ஓகே, பாத்தீங்கன்னா இதுதான் என்ன சொல்றாங்கன்னா, காட் இஸ் டெம்ப்டிங் மீ சொல்லி சொல்லாதீங்க. காட் வந்து என்னை வந்து வஞ்சிக்கிறார் சொல்லி சொல்லாதீங்க. ஃபார் காட் cannot be tempted by evil nor does he tempt anyone. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா தேவன் யாரையும் சோதிக்கிறது கிடையாது சொல்லி சொல்றாங்க. ஓகே, தமிழ்ல வந்து சோதனை சொல்லி போட்டிருக்கு. ஆக்சுவலா அந்த வார்த்தை என்ன வரும் சொல்லி பாத்தீங்கன்னா வஞ்சிக்கிறது இல்லை. ஓகே, வஞ்சிக்கிறவன் யார் சொல்லி பாத்தீங்கன்னா பிசாஸ் மட்டும் தான், சாத்தான் மட்டும் தான். அவன் தான் ஆதி முதற்கொண்டு என்ன பண்றான், ஆதாம வந்து ஏவாளை வந்து என்ன பண்ணான், வஞ்சித்தான். அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா ஜனங்களை இந்நாள் ஃபுல்லா வஞ்சிட்டு இருக்கான். அதனாலதான் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 20 பாத்தீங்கன்னா வஞ்சிக்கிறவன் என்ன பண்ணான், நீ வஞ்சிக்காதபடிக்கு அவனை சிறையில போட்டுறான்னு சொல்லி பாக்குறோம். திருப்பி அவுத்து விடும் போது என்ன பண்றான், உலக மக்களை வஞ்சிக்கிறான்னு சொல்லி பாக்குறோம். அந்த டிசீவ் சொல்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி அங்க வரும் வெளிப்படுத்தல. பாத்தீங்கன்னா வஞ்சனை இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டிசீவிங் சொல்ற வார்த்தை, டிசீவிங். அதே அவுத்து விட்ட பிறகு பாருங்க போய் என்ன பண்றான், கடற்கரை மனத்தனையா இருக்க மக்களை வந்து கோஸ் அவுட் டு டிசீவ் த நேஷன்ஸ் சொல்ற வஞ்சனை. ஓகே, டெம்ப் பண்ணி வஞ்சிக்கிறது சொல்லி பாக்குறோம். இது பிசாசு தான் பண்றான். அது மட்டும் இல்லாம நம்மளே கூட நம்ம என்ன பண்றோம், டிசீவ் பண்றோம், மத்தவங்களை டிசீவ் பண்றோம். அந்த மாதிரி காட் வந்து என்ன பண்றது இல்ல, டிசீவ் பண்றது இல்ல, வஞ்சனை பண்றது இல்ல சொல்லி பாக்குறோம். அவர் டெஸ்ட் பண்றாரு. டெஸ்ட்டை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம பரீட்சை சொல்லி எடுக்கலாம், இல்லைன்னா வந்து சோதனை சொல்லி எடுக்கலாம். சோதனை சொல்ற வார்த்தை கூட எனக்கு வந்து கரெக்டா ஆப்டா பொறுத்தல தமிழ்ல. என்னன்னா டெஸ்ட் மட்டும் இது பண்ணிக்கோங்க. ஓகே, உண்மையிலேயே நம்ம விசுவாசம் வந்து கரெக்டா இருக்கா, கட்பாறை மேல் இருக்கா, என்ன மணல் மேல் கட்டப்பட்டதா சொல்லி வந்து தேவன் வந்து என்ன பண்றாரு, டெஸ்ட் பண்றாரு. நம்ம நீதிமானா இருக்கோமா, இல்லைன்னா சும்மா நம்ம வந்து பேரளவு வந்து மாய்மலை பண்ணிட்டு இருக்கோமா சொல்றது வந்து தேவன் என்ன பண்றாரு, டெஸ்ட் பண்ணுவார் சொல்லி பாக்குறோம் விசுவாசத்துக்கு. ஓகேப்பா, வேற ஏதாவது கேள்விகள், கொஸ்டின்ஸ்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கர்த்தர் சிட்சிக்கிறார், அவர் அன்பு கூறுகிறவர்களை தண்டிக்கிறார்னு சொல்லியிருக்கு. இந்த பார்க்கலாம். சிட்சிக்கிறார்னா என்ன அர்த்தம்? டிசிப்ளின்ஸ். படிங்க. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளும் எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். ஓகே, இப்போ சிட்சிக்கிறதுனா என்னது? கீழ்ப்படியாமை போனாங்கன்னா என்ன பண்றாங்க, சிட்சிக்கிறாங்க. இப்ப ஆபிரகாம் வந்து கீழ்ப்படியாம இருந்தாரு சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. அவர் தேவனுக்கு வந்து சிநேகிதன் எனப்பட்டார் சொல்லி பாக்குறோம். அவர் வந்து ரொம்ப கீழ்ப்படுதல் உள்ள ஒரு ஆளு. ஓகேவா? யார தேவன் சிச்சித்தாரு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. ஓகே, அவங்க ஜேர்னி எகிப்துல இருந்து ஆரம்பிச்சது சீனாய் மலை வரைக்கும் ஒண்ணும் பண்ணல. அவங்களுக்கு எல்லாம் பொறுமையா இருக்கிறார் தேவன். எப்ப கட்டளை கொடுத்தாரோ, நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரோ, அப்பையில இருந்து என்ன இருக்கு, சிச்சை, டிசிப்ளின், அடி உழுது பயங்கரமா உளுந்து. எங்க கடைசி வரைக்குமே இஸ்ரேல் மக்கள் இன்னைக்கு வரைக்குமே என்ன சிச்சிக்கு தான் பண்றாங்க சொல்லி பாக்குறோம். டிசிப்ளின் தான் பண்ணப்படுறாங்க. ஒழுங்கா இருங்க சொல்லிட்டு. ஓகேவா? ஏன் கீழ்ப்படியாம இருக்கிற பிள்ளைகள் என்ன பண்றாரு, தேவன் சிச்சித்து வழி கொண்டு வர சொல்லி பாக்குறோம். அதனாலதான் பிரம்பை கையில் எடுக்காதவன் தன் மகனை பாய்க்கிறான்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா? சோ இங்க வந்து யாருக்கு வந்து சொல்லி பாத்தீங்கன்னா இது கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு என்ன பண்றாருன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சபையிலேயே வந்து ஒருத்தர் வந்து தேவனால் அன்பு செலுத்தப்படுற தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆளா இருந்தாருன்னா, ஆனா அவர் கீழ்ப்படியாம இருந்தாருன்னா தேவன் என்ன பண்றாரு, அவங்களுக்கு அடிச்சு என்ன பண்றாரு,
அந்த நேர் வழியில கொண்டு வர்றாரு சொல்லி பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு வந்து சிகரெட் குடிக்கிறது வந்து ஒரு பழக்கமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அது வந்து சபைக்கு வந்து எடரலா இருக்கு, இல்ல மத்தவங்களுக்கு எடரலா இருக்கு, இல்ல அவருக்கே வந்து விசுவாசத்துக்கு வந்து எடரலா இருக்கு. அந்த மாதிரி தப்பு செய்யறாரு வச்சுக்கோங்க. அப்ப தேவன் என்ன பண்றாரு? கடினமான ஒரு சிக்ஷையை கொடுக்குறாரு அதுல இருந்து வெளில வர்றதுக்கு. எக்ஸாம்பிள் ஒரு ஹார்ட் அட்டாக்கா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு பயங்கரமான இதா இருக்கட்டும் கொடுக்குறாரு. கொடுத்து என்ன பண்றாரு? அவன் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு அடுத்து அதை வந்து தொடாத பறிக்கி என்ன பண்றாருன்னா சிச்சித்து அவனை வந்து வெளில கொண்டு வர சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதுல பயந்து இப்ப அதுதான் இங்க நம்ம பாக்குறது. சிக்ஷை சொல்றது வந்து என்னதுன்னா ஒரு தண்டனை கொடுத்து அவனை என்ன பண்றாரு? திருத்துறது சொல்லி பாக்குறோம், கரெக்ட் பண்றது சொல்லி பாக்குறோம். ஓகே, அது எது வேணா இருக்கலாம். ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு நோய் மூலமா வந்து சிக்ஷிச்சு நம்ம வந்து கரெக்டா வர்றதுக்கு தேவன் வந்து இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து தேவன் வந்து ஒரு பிரச்சனைகள் ஓகே மூலமா ஒரு ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்காக புரிய வச்சு நம்மளை டிசிப்ளின் பண்ணி நம்மளை கொண்டு வரதுக்காக தேவன் பண்ணலாம் சொல்லி பாக்குறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எகிப்துல இருந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லி பாத்தீங்கன்னா தண்ணி கிடைக்கல. ஓகே, எகிப்துல இருந்த மக்களுக்கு பாத்தீங்கன்னா பாம்பு வந்து கொத்துச்சு. ஓகே, எகிப்துல இருந்த மக்களுக்கு என்ன நடந்தது? அடுத்தது அந்த பூமி பிளந்து அந்த கோரா மக்கள் இறந்து போனாங்க. ஓகே, அதெல்லாம் யாருக்கு படிப்படியா இருந்து சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும். ஓகே, அந்த மாதிரி சிச்சை கொடுத்து டிசிப்ளின் பண்றாரு. ஒழுங்கா நட சொல்லிட்டு. இப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்துல வந்து அந்த ஆர்க் கவர்னன்ட்ட அந்த தூக்கிட்டு வரும்போது ஒருத்தர் பிடிச்சிருவாரு. பிடிச்ச உடனே என்ன ஆயிடுவாங்க? செத்து போயிடுவாங்க நிறைய சில பேர். ஓகே, அப்ப அங்க என்ன ஆனது? பயம் வந்துருச்சு. ஓகே சொல்லிட்டு சிச்சை டிசிப்ளின், நீ அதை தொடக்கூடாது சொல்லிட்டு, மலையில பக்கத்துல வரக்கூடாது சொல்லிட்டு ஏகப்பட்ட டிசிப்ளின் வந்து பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் மூலம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அது இந்நாள் வரைக்குமே பாத்தீங்கன்னா சபையா இருக்கிற மக்கள் நம்மளுக்கும் சரி பார்த்தோம்னாலும் தேவன் சிச்சித்து என்ன பண்றாரு? நம்மள டிசிப்ளின் பண்றாரு. யாரெல்லாம் தப்பான வழியில போறாங்களோ அவங்கள வந்து தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை, ஓகே, சூசன் பீப்புள் சொல்றது, உலக மக்களை பத்தி பேசல. இங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா அவங்க தப்பான வழியில போறாங்கன்னா அவங்க டிசிப்ளின் பண்றாரு. ஆனா அதே நேரத்துல அவங்க நல்ல வழியில போயிட்டு இருக்காங்க, நல்ல விசுவாசத்துல வந்து ஊன்ற கட்டப்படுறாங்கன்னா அவங்க என்ன பண்றாரு? அவங்க விசுவாசம் உண்மையா இருக்கா பொய்யா இருக்கா சொல்லி என்ன பண்றாரு? டெஸ்ட் பண்றாரு. ஓகே, எக்ஸாம் வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டீச் பண்றாரு. கிளாஸ்ல டீச் பண்ணது சண்டே நம்ம போய் கத்துட்டு இருக்கோம். அதுக்கான வெளிப்பாடா என்ன பண்றாரு? டெஸ்ட் பண்றாரு சொல்லி பாக்குறோம். ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இது தனி கிளாஸ். அது இப்ப நீங்க கேக்குறது எல்லாமே டிசிப்ளின், டெஸ்ட், ட்ரையல்ஸ், டெம்ப்டேஷனு. ஓகே, சமையல் சொல்லுங்கண்ணா. ஓகேப்பா. வேற ஏதாவது இருக்கா? இதானா? இல்லண்ணா, அவ்வளவு. ஓகே, சரி. இது புரியுதுல? இது வந்து ஆனா ஹெல்னு சொல்ற டாபிக்ல வராது. இது தனிப்பட்ட டாபிக் இது. ஓகேவா? உலகத்துல தேவன் என்னென்ன பண்றாரு, உலகத்துல இல்ல சபையில என்ன பண்றாரு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். உலக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கோவாக்கினின் பிள்ளைகள தான் இன்னும் இருக்காங்க. அதனால தான் வந்து கோவாக்கினின் பிள்ளைகள் இருந்து நம்மள என்ன பண்றாரு? விடுதலை ஆக்கிட்டாரு சொல்லிட்டு நம்ம எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். முன்னே நம்ம வந்து என்ன பண்ணோம்? தேவன் அறியாதவர்களா கோவாக்கினின் பிள்ளைகளா இருந்தோம் சொல்லி பாக்குறோம். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல. ஓகே, எபேசியர்ல. சோ உலக மக்களை பத்தி பேசல இங்க. முழுக்க தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் மக்களை பத்தி பாக்குறோம், புதிய ஏற்பாடுல சபையை பத்தி பாக்குறோம். அவ்வளவுதான். இப்போ தேவன் ராஜ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்போ உலக மக்கள் வந்துடுறாங்க உள்ள. அப்போ அவங்களுக்கு வந்து சத்தியம் போதிக்கப்பட்டு கடைசியில டெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, ஆனா நடுப்பட்ட டைம்ல உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா டிசிப்ளின் இருக்கு. அங்கே இரும்புக்குள் ஆட்சி எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா அடி உழுது, எல்லாருக்கும் அடி உழுந்து கரெக்டா திருத்துறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, சரிப்பா. வேற ஏதாவது இருந்ததுன்னா நம்ம மண்டே பார்க்கலாம். அடுத்து சரி, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மண்டே நம்ம பார்க்கலாம். ஓகே, கடைசி ப்ரேயர் பண்ணிட்டுங்க.